ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மொத்தம்க்கு ரொம்ப நாளாதுக்கப்புறம் போர்த்தோలో ஃபுட் டெலிவரி விளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி பண்ணுறேன் ஆக்சுவலி, பட் வீடியோ எடுக்க முடியல. இதுக்கான டெய்லி மழை 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 ரெயின் 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 ஸோ வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ டெய்லி டே பை டே டெய்லி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் வெதர் நல்லா இருக்கான்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ எப்படி. ஸோ ஊபரில் இப்போ முன்னாடி க்ளோ பண்ணிட்டேன். இப்போ ஊபர் கொஞ்சம் புதுசு தான். ஊபரில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லெஃப்ட் சைடு பிக்கப் பாயிண்ட்டு பாருங்கள், 6 கிலோமீட்ரு ஃபஸ்ட்டு ரைடு 6 கிலோமீட்ரு. இந்த ரைடு முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன் இந்த ரைடுக்கு எவ்வளோ வந்துச்சு. ஃபஸ்ட்டு இது மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ ரைடு, எவ்வளோ கிலோமீட்ரு. நெக்ஸ்ட்டு செலவுలు எக்ஸ்பென்சிவ்ஸு, பைக்கு, பெட்ரோலு, டேக்ஸு, ஃபுட்டு, சாப்பாடு அது அப்புறமா சொல்கிறேன். மொத்தம் ஒரே வீடியோவில் சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது அப்புறமா தனியாக சொல்லிட்டேன்னா எல்லாம் உங்களுக்கு இது பார்க்கும்போதும் அது தெரியுமோ. இது பார்க்காம சும்மா அது மட்டும் சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கோங்க, ஐயோ என்னடா இது வர்றதுக்கு என்ன போகிறதே அதிகமாக இருக்கான்னு உங்களுக்கு இது வந்துடுமோ. இப்படி வெதர் நல்லா இருக்கான்னா இந்த மாதிரி மழை பேச்சில் அனுப்பிச்சுக்கோங்க. நல்லா நம்ம பாட்டிக்கு நம்ம வேலை பண்ணிக்கலாம். இன்கேஸ் மழை பேச்சு அனுப்பிச்சுக்கோங்க, அது கஷ்டம். எதுக்குன்னா எந்த போகிறதுல என்னன்னு தெரியல ரீசனும். ரோடு லெவலுக்கு இந்த மேன் ஹோல்ஸ் இருக்காது. கொஞ்சம் கீழே இருக்கும்போது ரோடு தம் 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 అని போகுது. அதுக்கப்புறமோ இந்த நைட்டில் பண்ணுறது ஒரு கஷ்டமோ. அதுக்கு அந்த டைமில் மழை கூட பேச்சு தந்துச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுமோ நமக்கே ஒன்றுமே புரியாது. நேற்று சீக்கிரம் போயிட்டா, 6, 8 மணி 9 மணிக்கே ஸ்டாப் பண்ணிட்டா. மழை பேச்சுது ஹெல்மெட் மேலே சின்ன சின்ன ட்ராப்பு ஸ்ப்ரே மாதிரி பெரியது அனுப்பிச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கீழே போகும். இந்த சின்ன சின்ன ட்ராப்ஸ் வரும்போது அது அப்படியே ஹெல்மெட் மேலே நிற்கி ரோடு விசிபிலிட்டே இல்லை. அதுக்கும் எதுக்கும் கஷ்டமாக. இன்கேஸ் அந்த வைசர் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தண்ணி மொத்தம் மூஞ்சி மேலே வருது. ஸோ ஐயா வெரி இரிட்டேட்டு. அதுக்கும் எதுக்கும் நினச்சிட்டு ஸ்டாப் பண்ணி போயிட்டான். இன்றைக்கி பார்க்கலாமோ, நாளைக்கு உண்டு மறுபடி கண்டினியூ. இங்கே போர்த்தோ வெதரே டிஃப்ரெண்ட்டுப்பா. இந்த மாதிரி மெயின் ரோடு அனுப்பிச்சுக்கோங்க, எவ்வளோ தூரம் கூட ஹாப்பியாக போகலாமோ, நோ ப்ராப்ளமோ. இந்த சைடு ஃபுட் பார்க் மேலே பாருங்கள், சின்ன சின்ன கல். இந்த ஸ்டோன் மார்பிள்ஸ் ரோடு இங்கே போர்த்தோல் அதிகமும். இந்த மெயின் ரோடு விட்டுட்டு இந்த சின்ன சின்ன சந்துலால மொத்தம் இதாக ரோடு. அந்த ரோட்டில் அந்த மார்பிள்ஸ் மேலே 2-3 கிலோமீட்டர் கூட போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். நான் அந்த ரோட்டில் ஸ்பீடு போக முடியாது. இன்கேஸ் தெரியாமல் ஸ்பீடு போய்ட்டு அனுப்பிச்சுக்கோங்க, கண்டிப்பாக பைக்கு ஸ்கிட் ஆகும். அதில் நோ டவுட்டு. எத்தனை பேர் கீழே ஸ்லிப் போய் பட்டாரோ கீழே. இது பாருங்க, ரைட் சைடு இருந்த ரோடு பஸ்ஸுக்கும், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரோடு எல்லாருக்கும், காரு பைக்குக்கு. ஸோ பைக்கு சைக்கிள்ஸு அந்த ரோட்டில் கூட போனால் பரவாயில்ல. இன்கேஸ் அந்த ரைட்டில் பஸ்ஸு எழுதிட்டாரு பாருங்கள் கீழே, அந்த ரோட்டில் நம்ம போய்ட்டு அனுப்பிச்சிக்கோங்க. கண்டிப்பாக காரில் போகிற ஆள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைனு வந்துடும். அவங்க தான் வெளியில் வெயிட் பண்ணுறாரு நமக்காக. இந்த போயிட்டு கொடுக்கலாம். அதான் இதை பாருங்க, ஃபஸ்ட்டு டெலிவரி டிப்பு என்ன சுட்டுறது இன்னும் €5.78. ரெயின் டைமில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்துடுமோ, பட் நம்ம வேலை பண்ணுறதுக்கு கஷ்டமும். இந்த மாதிரி வெதர் கிளியராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டர்ஸே வராது. எதுக்குன்னா எல்லோரும் வெளியிலுக்கு வருவார் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு எதனா ஆர்டர்ஸ் இருக்காது. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதனால தான் மொத்தம் பாருங்கள். இந்த மேப்பில் கூட ரவுண்டாக போட்டு மொத்தமும் பிளாக் பண்ணிட்டாரு பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாரோ, வெளியில் உட்காரிட்டு கால் எடுத்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணி போவார் இந்த டைமில். அப்படி வெதர் நல்லா இருக்குன்னா இப்படி பண்ணுவார் இவர். ரைடர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா கண்டினியூ ரைட்ஸு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளமு. பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கிட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஆர்டரே வரல. இந்த மாதிரி ஆர்டரில் வரல வச்சுக்கோங்க, எங்கே போய் நில்லணுமோ எங்கே போய் தேடணுமோ ஒன்றுமே தெரியாது. 2 இடத்துல போயிட்டு வந்துட்டோம், அங்கே கூட ஆர்டர்ஸ் இல்லை. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் மெக்டோனல் இருக்குது. சரி அங்கே போய் நில்லிட்டேன்னா ஆர்டர் வந்துடுமோ நான் நினச்சிட்டு அங்கே போகிறேன். இதை பாருங்கள், மெக்டோனல்
சம்டைம்ஸ் வந்து எங்கேயுமே ஆர்டர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கிடையாது, ஆர்டர் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன். எதுக்குன்னா பக்கத்தில் இருந்த ஆளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துடுமோ. இங்கே யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வரும்போது கூட ஆர்டர் வந்துடுமோ. பட்டு இன்கேஸ் இங்கே வெயிட் பண்ணுறால இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு அவர் இல்லைன்னா இந்த பக்கத்தில் கொஞ்சம் கிட்ட இருந்த ஆளுக்கு ஆர்டர் வந்துடுமோ. நான் சொல்லிட்டல, இங்கே வந்தால் தான் ஆர்டர் வந்துடுமோ. அப்படி 10 கிலோமீட்டர் வந்தால் ஆர்டர் வரல, இங்கே வந்ததுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சு. ஒரு 220 கொடுத்துட்டாரு. சரி போதும். இந்த பக்கத்தில் தான் ஒரு 2.4 கிலோமீட்டர் அப்படி இருக்கும் டிஸ்டன்ஸு. இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்கே வந்து ஒன் வேஸ் அதிகமும், ஒரு சின்ன ஏரியாவுக்கு கூட சுற்றி வரணுமோ. அதுக்கு சம்டைம்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகுமோ. இதை பாருங்கள், நான் சொல்லிட்டல, இந்த மாதிரி ரோட்டில் போகிறதுக்கார வெரி இரிட்டேஷனும். ஸ்பீடு போக முடியாது. சில பேர் ஸ்பீடு போவார், பட் எல்லா டைமும் நம்ம டைம் கிடையாது. மிஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கே இருக்கான்னு நமக்கே தெரியாது. இந்த ட்ரிப்பு கூட முடிஞ்சு. இந்த ட்ரிப்பு காஸ்ட் வந்து 2.83. இதான் தான் சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோ கேட்பது எதுக்குன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ். இன்னொரு ஆர்டர் வந்துச்சு கொஞ்சம் பக்கத்தில் தான், 2 கிலோமீட்டர்ஸு. 4E டோர் நம்பர் 4E. डोर इज ओपन बता रहे प्लीज़. ஓ muito obrigado. அப்பா இத்தனை நாளுக்கு வந்து 2 யூரோஸு ட்ரிப்பு கொடுத்துட்டாரு. நாய் பாருங்க, காரில் எவ்வளோ சைஸ் இருக்கும். எங்கள் கூட இப்படி தான் ஒரு சீட்டு கொடுக்கணும். இன்னொரு சின்ன ஆர்டர் வந்துச்சு 1.5 கிலோமீட்டரு. இங்கே இருக்க அனுப்பிச்சிக்கோங்க, சின்ன ஆர்டர்ஸ் வந்துடும். ஐ மீன் லாங்கு டிஸ்டன்ஸு ட்ரிப்பு வராது. பெரிய ஆர்டர்ஸ் வந்துச்சு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாகும். பட் சம்டைம்ஸ் இது கூட நல்லது தான். எதுக்குன்னா ஒரு டைமில் இந்த ஆர்டர்ஸ் கூட இருக்காது. சின்ன ஆர்டர் பண்ணி கூட ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும். இந்த ரோடு பார்த்தா எனக்கு உடனே இரிட்டேஷன் வருது. யாசி நாதா ஓவரிக்காது. இப்போ டின்னர் முடிஞ்சு. அது டின்னர் சாப்பாடா லன்ச் டைம் சாப்பாடா எனக்கும் தெரியாது. காலையில் போகும்போது சாப்பிட்டு போயிட்டான்னா மறுபடி வந்து ஒரு 4 to 6 6 மணிக்குள்ள வந்து சாப்பிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான். டெய்லி சாப்பிட்றது 2 times தான். அக்ரிகல்ச்சர் போயிட்டான்னா 3 times சாப்பிட முடியுமோ. எதுக்குன்னா ஒரு மதியம் டைம் பிரேக் கொடுப்பாரு. காலையில் போகும்போது கொஞ்சம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போக முடியுமோ. இந்த வேலையில் வந்து 3 times சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைமிங் செட் ஆகலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், இந்த பிரிட்ஜி ஒரு 4-5 இருக்கும். ஸோ கீழே பார்த்தா கடல். இந்த சைடு வந்து போர்த்தோ சொல்லுவார், இந்த சைடு வந்து கயா சொல்லுவார். ஸோ போர்த்தோக்கு வந்து 2 பிளேஸில். ஸோ இது கனெக்ட் பண்ணுறது இந்த பிரிட்ஜி தான். ஸோ இந்த பிரிட்ஜி வந்து 4-5 இருக்கும். காரில் பைக்கில் போகணும் அந்த பக்கம்னா இதில் போகணும், இல்லைன்னா அந்த பக்கம் ட்ரெயின் கூட இருக்கும். மேலே ட்ரெயின் போகுமோ, கீழே வந்து பைக்கு நடந்து போகிற ஆளுக்கு கூட தனியாக இருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து இப்படி. இன்றைக்கி மதியம் வந்து 12 மணிக்கு ஆரம்பிச்சுட்டா, ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ வரைக்கும் 27 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ ஆகுமோ பார்ப்போமோ. இன்றைக்கி நம்ம எர்னிங்ஸ் சூப்பர். நான் காமிக்கிறேன் பாருங்கள். சாயங்காலம் நீங்கள் எத்தனை மணி 6 மணிக்கு எவ்வளோ இருந்ததோ அப்படியே அங்கேயே அவளே இருக்கும், நம்ம ஸ்பைடர் மாதிரி. ஸோ பாருங்கள், டைம் கூட பாருங்கள், கிட்ட 11 ஆக போகுது, 10:48. இப்போ வரைக்கும் கூட சேம் அப்படியே இருக்கும். இதுக்கு இப்படி இருக்கேன்னா ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, சாயங்காலம் நான் வரும்போது பைக் சேஞ்ச் பண்ணிட்டேன். எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, முன்னாடி வந்து என் பைக் வந்து ஆர்சி வரல. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள்தி வந்து ஆர்சி அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி நம்ம ஆர்சி வந்துச்சுல, ஸோ நம்ம பைக் இருக்கணும். எதுக்குன்னா இந்த ஊபர் காரு பைக்கு ஃபேஸு இன்கேஸ் ஏதாவது ஒன்று கஸ்டமர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே ஐடி வந்து பிளாக் பண்ணுவார். ஸோ எதுக்கு ரிஸ்க்குன்னு நினச்சிட்டு என்னோடய பைக்கு இது பண்ணலான்னு அப்டேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகும்போது நம்ம பைக்கு ஆன் பண்ணான். இதை பாருங்கள், மேலே இருக்கிறத பைக்கு இன்னொரு ஆள்து, நம்ம பைக் வந்து கீழே இது. ஸோ இந்த பைக்கு கீழே பைக் போட்டால் ஆர்டரே வரல, 4 மணி ஆச்சு. இன்னொரு ஆள் கேட்டால் சரி டவுட் வந்துச்சு, இந்த பைக் மாற்றிட்டான். அதுக்கப்புறம் உடனே ஆர்டர் வந்துச்சு. சரி ஆர்டர் வந்துச்சு நினச்சிட்டு அந்த ஆர்டருக்காக போயிட்டான். அந்த கிராசரி ஸ்டோரு கான்டினென்ட்டுக்காரு 1/2 மணி நேரமானா கூட ஆர்டர் கொடுக்கல. ஐயா, 4 மணி ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டருக்காக போய்ட்டு நான் அவரு கொடுக்கல, எனக்கு தலைவலி ஆயிடுச்சு.
சரி அது கூட கேன்சல் பண்ணி வந்தேன். ஸோ டைம் கூட 11 ஆக போகுது. அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஆர்டரே இல்லை, ஒரு ஆர்டர் 2 ஆர்டருக்கு வந்து இப்போ வெயிட் பண்ணால் என்ன யூஸு, அதுக்கும் லாக் அவுட் பண்ணி வந்துட்டேன். ஸோ இது கூட எதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா ப்ளஸ்ஸே கிடையாது, மைனஸ் கூட பார்க்கணும், அப் அண்ட் டவுன்ஸு. ஸோ ஒரு நாள் அதிகமாக வருது, ஒரு நாள் கம்மியாக வருது. டெய்லி வர்றதுக்கு இது வந்து பேசிக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது. அதுக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறது தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.